வைகை நாகரிகம் காலத்தால் முந்தையதா? 2013-14 காலகட்டத்தில் இந்திய தொல்லியல் ஆராய்ச்சித்துறை வைகை பள்ளத்தாக்கில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது கீழடி. 292 இடங்களை ஆய்வு செய்து கீழடியை தெரிவு செய்தனர் மத்திய தொல்லியல் துறையினர். கீழடி அகழ்வாய்வு மொத்தம் 9 கட்டங்களாக நடந்தது. அதில் முதல் 3 கட்டங்களையும் இந்திய தொல்லியல் துறை செய்தது. பின்னர் 4 முதல் 9 கட்டங்களை தமிழ்நாடு அரசு செய்தது. இங்கே 2014-15 மற்றும் 2015-16 காலகட்டத்தில் அகழ்வாய்வு நடந்தது. தொல்லியல் நிபுணர் கே. அமர்நாத் ராமகிருஷ்ணா இந்த அகழ்வாய்வுகளை செய்தார். அமர்நாத் ராமகிருஷ்ணா 2017ஆம் ஆண்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதன் பிறகு தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை அகழ்வாய்வை மேற்கொண்டது. அமர்நாத் ராமகிருஷ்ணா 982 பக்கத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்தார். 2023 ஜனவரி மாதம் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டவையும் அவற்றுக்கான ஆதாரங்களும் மத்திய தொல்லியல் துறையிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. போதிய தொழில்நுட்ப ஆதாரங்கள் இல்லை என்று கூறி மத்திய தொல்லியல் துறை 2025 மே 21ஆம் தேதி மறு அறிக்கை தாக்கல் செய்யும்படி கூறியுள்ளது. இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சங்க காலத்திற்குரியவை என தெரிய வந்தது. அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 580 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. 72 சென்டிமீட்டர் அகலமும் 42 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட அழகிய வேலைப்பாடு கொண்ட பானை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் கே. பாலகிருஷ்ணன் இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி மையத்தில் முன்பு தலைமை இயக்குநராக இருந்த கே.என். தீட்சித் 1935ஆம் ஆண்டு கீழடி, சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூரில் எவை எவை இருக்கும் என்று முன்னறிவித்தவைதான் இருக்கின்றன. ஆகவே இந்த கண்டுபிடிப்புகள் யாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்க வேண்டாம். நாம் 90 ஆண்டுகள் தாமதமாகி இருக்கிறோம். வரலாறு பயன்பாட்டுக்கு மட்டும் உரியதல்ல, அது அத்தியாவசியமானது, தவிர்க்க முடியாதது என்று தெரிவித்துள்ளார். சிந்து சமவெளி நாகரிகம் வடக்கில் இருந்தது போல், மெசபடோமியா நாகரிகம் யூப்ரட்டிஸ் டைகரிஸ் நதிக்கரையில் இருந்தது போல், ராமகிருஷ்ணனின் அகழ்வாய்வு மிக பழமையான நாகரிகம் ஒன்று தமிழ்நாட்டில் இருந்ததாக கூறுகிறது என்கிறார் மாநில கல்லூரியின் வரலாற்று பேராசிரியர் வி. மாரப்பன். 2025 ஜூன் 9ஆம் தேதி சென்னை வந்த மத்திய பண்பாடு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பாரதிய ஜனதா தலைமையகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கீழடி ஆய்வறிக்கை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். நீங்கள் குறிப்பிடும் அறிக்கை அறிவியல் பூர்வமானதல்ல. நீங்கள் குறிப்பிடுவற்றை நான் அறிந்திருக்கிறேன். அவை தொழில்நுட்ப ரீதியாக உரிய விதத்தில் நிறுவப்படவில்லை என்று கூறினார். அது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, முதலாவது அவர்கள் கீழடியில் ஒன்றுமில்லை என்றனர். பிறகு அங்கு ஆராய்ச்சி செய்த ஆய்வாளரை மாற்றினர். பிறகு ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்க மறுத்தனர். கடைசியாக ஆய்வறிக்கையை 2 ஆண்டுகள் கிடப்பில் போட்டனர். இப்பொழுது போதுமான ஆதாரம் இல்லை என்கின்றனர் என்று கூறியுள்ளார். உலகம் முழுவதும் நடக்கும் தொல்லியல் ஆய்வுகள் தமிழ் பண்பாடு 5350 ஆண்டு கால வரலாறு கொண்டது என்பதை ஒத்துக்கொண்டுள்ளது. இதை மத்திய அரசு ஒப்புக்கொள்ள தயங்குவது ஏன்? மலிவான அரசியல் வரலாற்று உண்மைகளை மறைக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற வரலாற்று தகவல்களை தவறாதிருக்க தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.